ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒலிவ மர கன்று ஒன்றை தன் நிலத்தில் நட்டு வைத்தார் தோட்டத்து எஜமான். அது காற்றில் சாயாமல் இருக்க குச்சியுடன் அதனை சேர்த்து கட்டியதோடு அதற்கு சுற்றிலும் முள்வேலியும் அமைத்தார் அவர். இதை பார்த்த புதரில் இருந்த முச்செடி ஒன்று, ஏய் ஒலிவ மரமே, இப்படிப்பட்ட அடிமை வாழ்க்கை உனக்கு தேவையா? இப்படி குறுகிய நீ வேலிக்குள் அடைப்பட்டு கிடக்கிறாயே என்று பரிகசித்தது. இதை கேட்டு தான் அடிமையாக வாழ்வதை எண்ணி ஒலிவ மரக்கன்று ரொம்பவே வருந்தியது. இதற்கு இடையில் ஒரு நாள் தோட்டத்து எஜமானின் மகன் புல்டோசரால் தன் தோட்டத்தை சுத்தப்படுத்திய போது ஒலிவ மரத்திற்கு மட்டும் ஏன் அப்பா வேலி கட்டியிருக்கிறீர்கள் என தகப்பனிடம் கேட்டான். அதற்கு அவர், மகனே, சீக்கிரம் வளர்ந்து சீக்கிரமே அழிவது அல்ல இந்த ஒலிவ மரம், அது பல நூற்றாண்டுகள் வாழும். எனவே அதை ஆடு மாடு கடிக்காதபடிக்கும் மிருகங்கள் சேதப்படுத்தாதபடிக்கும் வேலி அடைத்திருக்கிறேன் என்றார் தோட்டத்து எஜமான். இப்போது ஒலிவ மரம் நன்றாகவே புரிந்து கொண்டது. வேலி என் சுதந்திரத்தை பறிப்பதற்காக அல்ல, நான் நன்கு பாதுகாப்பாக செழித்து வாழவே என் எஜமான் அப்படி செய்திருக்கிறார் என்பதை அறிந்து மகிழ்ந்தது அந்த ஒலிவ மரம். ஆம்பரியமானவர்களே, கர்த்தர் யோபுவை சுற்றிலும் வேலியடைத்து வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். இப்போது நீங்கள் ஒலிவ மரமா முட்செடியா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். விவசாயி தோட்டத்தை சுற்றி வேலியடைத்ததைப் போல நாமும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வசனம் என்னும் வேலியினால் காத்துக்கொள்வோமா?